தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தற்பொழுது ஆலோசனை நடத்திக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு தலைமைச் செயலகம் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செயலக வளாகத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், சொல்லுங்க, தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தற்பொழுது டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். எதற்காக இந்த ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது சங்கரன்? அதாவது முதலமைச்சர் பதவியை யார் பிடிப்பது என்பதில் முதலமைச்சர் தற்காலிக காப்பந்து அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலை இடையே ஒரு பனிப்போர் நடந்து வருகிறது. ஒரு வாரத்திற்கு மேலாக இது நீடித்து வருகிறது. இந்த சூழலில் ஒரு வாரத்திற்கு பிறகு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று பகல் 12 மணி அளவில் தலைமைச் செயலகம் வருகிறார். இந்த சூழலில் அதாவது இவர் இரு தரப்பினரிடையே ஏற்பட்டுள்ள இந்த பனிப்போர் உச்சகட்டத்தை ஏற்பட்டுள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் தலைநகர் சென்னை முதல் பல்வேறு மாவட்டங்களில் அதாவது ரவுடிகள் எல்லாம் எங்கெங்கே தங்கியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஒரு ஆய்வு செய்து தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 முதல் 10 பேர் 15 பேர் என தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சென்னையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் சற்று முன்பு அவருடைய அறையில் தலைமைச் செயலகத்தில் முதல் தளத்தில் தலைமைச் செயலாளருடைய அறை இருக்கிறது. அந்த அறையில் தலைமைச் செயலாளருடன் டிஜிபி ராஜேந்திரன் மற்றும் கமிஷனர் ஜார்ஜ் மற்றும் பல்வேறு காவல்துறை உயர் அதிகாரிகள், அதேபோல் உள்துறை செயலாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் தமிழகம் முழுவதும் தற்போதைய சட்டம் ஒழுங்கு நிலை எப்படி இருக்கிறது, எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதாவது தற்போதைய சூழலில் நாளை இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியாகலாம் என்ற ஒரு பரபரப்பான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதையொட்டியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த ரவுடிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாநில எந்தெந்த மாவட்டங்களில் சென்னை நகரில் உள்ள நிலைமை எப்படி, மற்ற மாவட்டங்களில் என்ன நிலைமை இருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, இதை பற்றி எல்லாம் விரிவாக அதாவது அறிக்கையாக அவர் தலைமைச் செயலாளர் டிஜிபியிடம் பெற்று இந்த கூட்டத்தில் எல்லாம் விவாதிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. அதாவது இதற்கு அடுத்த கூட்டம் முடிந்ததும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் 12 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்ததும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட அம்சங்கள், இதுவரை காவல்துறை தமிழகம் முழுவதும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் ஒரு விரிவாக தலைமைச் செயலாளரும் டிஜிபி ராஜேந்திரனும் நேரில் முதலமைச்சரை சந்தித்து பிறகு விளக்குவார்கள் என்று தெரிகிறது. இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கலாம் அல்லது 1 மணி நேரம் வரை நடக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.